அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து பிரசன்ன தேவதை ஈஸ்வரி ராஜேந்திர. நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது மகர ராசிக்கு இந்த தை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் ராசியிலே பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இப்படி 4 கிரகங்களும் சேர்ந்துருக்குறாங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு இந்த காலகட்டம் ஒரு தலைமை பொறுப்பு ஏற்றுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சமூக வளர்ச்சிக்கு அல்லது இந்த சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் புகழ்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தலைமை பொறுப்பை வகிக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலே சரி, வேலையில சரி ஒரு நிர்வாக திறமை அப்படிங்கிறது நல்லா நீங்கள் நடத்துவீங்க. ஆனால் கொஞ்சம் கோபங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கொள்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே போல் குடும்ப வளர்ச்சிக்காண்டி உங்களுக்கு பெரிய முயற்சிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு உடல் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னே சொல்லலாம். அதாவது உங்களுக்கு நீங்கள் பழகக்கூடிய அனைத்து நபர்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் செய்வாங்க. இந்த சமுதாயத்தில் ஒரு பெயர் புகழ் இதெல்லாமே பெறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் அதாவது ஒரு எதிர்மறை சிந்தனை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது அப்படிங்கிறதே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு தாயார் சப்போர்ட்டு, தாயார் மூலயமா சொத்து சுகம் கிடைக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு தந்தை மூலயமா ஒரு பத்திரம், டாக்குமெண்ட்டு இந்த மாதிரி இதெல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு உங்கள் தாய் தந்தை முழு சப்போர்ட்டிங் செய்வாங்க. உங்கள் குடும்ப நபர்கள் அனைவரும் உங்களுக்கு உதவக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் மற்றவங்களுக்காண்டி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் மற்றவங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு உதவுவாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு குழந்தைகள், புதிய காதல் இந்த மாதிரி விஷயங்களை அதானே கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். திருமணத்துக்கு காத்துக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம்